Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 735 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல்லாம் நேவி ஆளு எடுத்துட்டு போனானுங்கல்ல, அது ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆனா ட்ரெஸ்ரோசா பக்கத்துல இருக்க சில பல நெய்பரிங் ஐலாண்ட்ஸுக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைலோட சைக்கிக் வேவ்ஸ் வழியா அங்க நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே காட்ட போறானுங்க. ஸோ மக்கள் எல்லாமே அங்க ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேநாடு வந்து, நான் தான் நேவியோட வைஸ் அட்மிரல், இப்ப நான் ட்ரெஸ்ரோசால இருந்து பக்கத்துல இருக்க 3 நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ரோசால என்னாச்சு ஏதாச்சுன்னு சம்பவம் எல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு அப்படியே வீடியோவை காமிப்பான். ஃபர்ஸ்ட் எல்லாருமே டோஃப்ளமிங்கோ தான் பேச வருவான் நினைச்சாங்க. ஆனா இப்ப திடீர்னு மேநாடு வந்து இப்படித்தான் இப்ப ட்ரெஸ்ரோசா இருக்குன்னு சொல்லி காமிச்ச உடனே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. என்னாச்சு, குப்பை கடங்க மாதிரி இருக்குதுன்னு. இப்படி பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த 7 வார்லாட சேர்ந்த ஒரு ஆளு, டான் டோஃப்ளமிங்கோ. அவன் கண்ட்ரியை என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான் பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி, ஈஷோ நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் கிங் அங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஏன்னா மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட வந்து பயங்கரமா மன்னிப்பு கேட்பாங்க. நாங்க இவ்வளவு நாள் அவங்கள நம்பாம கடைசியில அவங்கிட்ட போய் ஒரு பொம்மை மாதிரி அடிமைகளா மாட்டிட்டோம். அவன் எங்க எல்லாத்தையுமே வச்சு செதுக்கிட்டான். நாங்க முன்னாடி நீங்க தான் எல்லாத்தையும் வெறி கொண்டு கொள்றீங்களோன்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப தானே தெரியுது அந்த டோஃப்ளமிங்கோ தான் எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி அந்த மாதிரி பண்ண வச்சிருக்கான்னு. இனிமேட்டு எங்க எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தான். உங்களை இனிமேல் ஏமாத்தவே மாட்டோம். ப்ளீஸ் எங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு காட்டுத்தனமா கெஞ்சுவாங்க. உடனே கிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, நீங்க என்னதான் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொன்னாலுமே இனிமேட்டு என்னால கிங்கா இந்த கண்ட்ரியை மறுபடியும் ரூல் பண்ண முடியாது அப்படின்னு உடனே ஜகா வாங்கிடுவாரு. ஆனா மக்கள் யாரும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. கிங் ரிக்கு தான் எங்களுக்கு வேணும். நாங்க வயலன்ஸாலேயே சிக்கி சின்னாபினமாயி படாத பாடுபட்டுட்டோம். நீங்க கிங்கா இருந்த காலம் இந்த கண்ட்ரியே சொர்க்க பூமியா இருந்துச்சு. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அமைதியும் சந்தோஷமும் எங்க கூடவே இருந்துச்சு அப்படி இப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டே இருந்த உடனே, வேண்டாம் நிப்பாட்டுங்க. இப்ப நடந்த ஒரு குழப்பத்தால கிங் ரிக்கு ஃபேமிலியை கம்ப்ளீட்டா வீழ்ந்துருச்சு. ஏன் உங்களையுமே நாங்க ஏமாத்திட்டோம். மறுபடியும் இதே மாதிரி இருந்தா இந்த கண்ட்ரி வீழத்தான் செய்யணும் சொன்னா பரவாயில்ல, நாங்க சந்தோஷமா அழிஞ்சிட்டு போறோம். ஆனா உங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் எல்லாமே இருந்துச்சு. அது இனிமேட்டு உங்களால அழிஞ்சாலும் பரவாயில்ல, எதுவானாலும் பரவாயில்ல, அதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க எங்க கூட இருக்கணும், அது போதும். இந்த கண்ட்ரியே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போனாலும் கவலை இல்ல, நிம்மதியா இருந்தா போதும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு வேணும். சோ கெஞ்சி கேட்கிறோம் தலைவா, திரும்பி வா. உங்க தலையில முடி இல்லனாலும் கண்டிப்பா மூளை இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி இப்படின்னு அவருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ண உடனே அவராலே ஏத்துக்க முடியல. என்ன இவனுங்க நமக்காண்டி இவ்வளவு கெஞ்சுறானுங்கன்னு. அப்ப கிங் எலிசபெல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே கிங் ரிக்குவை கலாச்சி தள்ளுவாரு. அந்த டைம் பேலஸோட கார்டு அடிச்சு புரண்டு வந்து, கிங் ரிக்கு சீக்கிரமா பேலஸ்க்கு போங்கம்மா. என்னன்னா நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்க எல்லா கிங்குமே இவங்களுக்கு கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்காங்களாமா. தடுக்க முடியலன்னு அவருக்கே ஷாக் ஆயிரும். இந்த மேட்டர் பூரா அங்க தெரிஞ்சுன்னு கேட்டா எலிசபெல்லோ தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதாவது கிங் ரிக்கு மறுபடியும் கிங்கா மாற போறான்ல, அந்த சந்தோஷத்தை அப்படியே ஷேர் பண்ணிட்டாராமா. 10 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு போரும் இல்லாம மக்களை பத்திரமா பாத்துக்கிட்ட அந்த மனுஷன் எங்கடா போனா, திரும்பி வா, உன்னால முடியும், உனக்காண்டி தான் இந்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ தான் கிங் ஆஃப் மிராக்கிள் தான் அப்படி இப்படின்னு அவனை பாராட்டி தள்ளிட்டு இருக்கும் போது மக்களும் ஆமா வாங்க வாங்கன்னு கத்திட்டு இருப்பாங்களா. அந்த டைம் பின்னாடி ஒரு கூட்டமே நடந்து வர சவுண்டு. யாரான்னு பார்த்தா நேவி ஆளுங்க. ஈஷோ மொத்த படையோட வந்துகிட்டு இருப்பான். ஐயோ இனி இவங்க வந்து என்ன குட்டியா வளவ போறாங்களேன்னு எல்லாத்துக்குமே பயங்கர ஆர்வம். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க வர்றது எல்லாத்தையுமே வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் வழியா பக்கத்துல இருக்க 3 நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஈஷோ, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் டான் கிஹோட்டி டோஃப்ளமிங்கோ தான். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீங்க பொறுப்பெடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. இப்படி ஒரு கொடூரமான பைரட்டை இந்த மாதிரி ஒரு அருமையான கண்ட்ரிக்கு கிங்கா மாத்தினதே அந்த 7 வார்லாடுங்கிற ஒரு சிஸ்டத்தால மட்டும்தான். அப்படின்னா இந்த மொத்த ஐலாண்டுக்குமே நடந்த சம்பவத்துக்கும் சரி கொடூரத்துக்கும் சரி வேர்ல்டு கவர்மெண்ட் தான் முழு பொறுப்புன்னு ஓப்பனாவே சொல்லிடுவான். சோ ராயல் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாத்துக்குமே நேவியான நாங்க பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லி மொத்த நேவி ஆளுகளுமே அந்த இடத்துல மண்டி போட்டு மன்னிப்பு கேட்பாங்க. எப்படி எல்லாம் நேவி ஆளுங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஈஷோக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது, அதனால தான் மன்னிப்பு கேட்டிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் இங்க மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிருந்தானா இந்த விஷயம் வெளியவே தெரிஞ்சிருக்காது இல்ல. சோ அதுக்காக தான் வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் வழியா எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிட்டான். இது எல்லாத்தையும் லைவா பாத்துக்கிட்டு இருக்க மக்கள்லாம் ஆடி போயிருவாங்க. அது நேவி அட்மிரல் ஆச்சே, அவரு ட்ரெஸ்ரோசா கிங் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரா. நேவி ஆளுங்க எல்லாருமே கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கவங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, இறங்கியும் போக மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது ட்ரெஸ்ரோசா கிங்கோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்கன்னா இது என்ன சின்ன விஷயமா. அது மட்டும் இல்லாம ஹெவன்லி டீமனான டோஃப்ளமிங்கோவை லாவும் ஸ்டார்ஹேட்டும் ஒன்னா சேர்ந்து சம்பவம் பண்ணி இருக்கானுங்க. ஐயோ இது சாதாரண விஷயமே இல்லையேன்னு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அடிச்சு புடிச்சு நோட்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும்
வரைக்கும் வரலாற்றுல நிகழ்ந்ததே இல்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ. சோ ட்ரெஸ்ரோசா கண்ட்ரிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கா அப்படி இப்படின்னு அவங்க தோண்ட ஏகப்பட்ட நியூஸ் தெரிய வரும். உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் அண்டர் கிரவுண்ட் புரோக்கரான டோஃப்ளமிங்கோ இன்னைக்கு சரிஞ்சிட்டான். நேவி ஆளுங்க நாங்க பண்ண எல்லாமே தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ட்ரெஸ்ரோசாவோட மக்கள்லாம் நிம்மதியா இருக்க போறாங்க. இந்த நியூஸ் எல்லாமே மொத்த உலகத்துக்கும் ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாவா போய் சேர போகுது. சரி இதெல்லாம் ஓகே. நம்ம சஞ்சி நமி ப்ரூக்கு அந்த பொடிப்பையன்னு எல்லாருமே அந்த பிக்மமோட கப்பல் கிட்ட மாட்டினாயிலே அவங்களுக்கு என்ன இருக்கும்னு ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்னலாம் தரமான சம்பவம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். டாடா பை பை see you. Yeah.